குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இன்றைக்கு பஞ்சாயத்து புதிய கட்டணம் திறப்பு விழா நடக்க வேண்டிய 10 மணிக்கு. அதுக்கு முன்னாடி அவர் பிரசிடெண்ட்டை 4:30 மணிக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு கொலை குற்றவாளி திரும்ப கொண்டாந்து உள்ளே கொண்டாந்து வச்சிருக்காங்க. நாச்சுவாரத்தை எங்களையும் பிரசிடெண்ட்டை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. பழைய கேஸ்னு சொல்றாங்க. பழைய கேஸ்னா எங்க பிரசிடெண்ட் 15 வருஷமா எங்க ஊர்ல இருக்காங்க சார். பஞ்சாயத்து ஆபீஸ் இல்லாத நேரத்துல எங்களுக்கு மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. நாங்கள் கேட்கறது என்ன, பிரசிடெண்ட்டை பார்க்கணும், இவ்வளோதான் நாங்கள் கேட்குறோம். அது கேட்டிலோட வச்சு கதவை கூட திறந்து இந்த நல்லா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு வச்சு. சிவகங்கை மாவட்டம் இளங்குடி ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் 20 லட்சம் செலவில் கட்டப்பட்டது. பணிகள் முடிந்து 6 மாதமாகியும் பயன்பாட்டுக்கு திறக்கப்படவில்லை. தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான பெரிய கருப்பன் திறப்பு விழாவை புறக்கணித்து வந்ததாக கூறப்படுகிறது. இளங்குடி ஊராட்சி தலைவர் ஜோசப், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மக்கள் முன்னிலையில் இன்று கட்டடத்தை திறக்க ஏற்பாடு செய்தார். காலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஜோசப்பை நாச்சியாபுரம் போலீசார் 2022 நிலப்பிரச்சினை தொடர்பான வழக்கு ஒன்றை காரணம் காட்டி கைது செய்தனர். தகவல் அறிந்த கிராம மக்கள் நாச்சியாபுரம் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நியூஸ் 18 சார். அதாவது அவருக்கு 52 ட்ரெயின் நம்பர் 52/22 சரி விஓ ஆர்வங்கள் கொடுத்த புகார் மேல எப்போ கொடுத்த கேஸ் 2022 அவசியம் எதுக்காக பண்ண கேட்கறது போது சொல்றேன். எதிர்கேள்வி கேட்டுருந்தா நான் சொல்ல மாட்டேன். அந்த கேஸ்ல மொத்தம் 6 பேர் அக்யூஸ்ட். இன்றைக்கு பஞ்சாயத்து புதிய கட்டணம் திறப்பு விழா நடக்க வேண்டிய 10 மணிக்கு. அதுக்கு முன்னாடி அவர் பிரசிடெண்ட்டை 4:30 மணிக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு கொலை குற்றவாளி திரும்ப கொண்டாந்து உள்ளே கொண்டாந்து வச்சிருக்காங்க. நாச்சுவாரத்தை எங்களையும் பிரசிடெண்ட்டை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் மேல்வெளியோட ப்ரெஷரு அப்போ தான் நாங்கள் திறப்போம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது போலீஸ் ஸ்டேஷனா இல்லை மக்களுக்கான ஸ்டேஷனா இல்லை அதிகாரி அமைச்சருக்கான ஸ்டேஷனான்னு தெரியலைங்க. கண்டிப்பாக எங்களை பிரசிடெண்ட்டை நாங்கள் பார்த்தாகணும். கண்டிப்பாக திறக்க சொல்லுங்கள், எங்களுக்கு பார்த்தாங்கன்னு. ரெண்டாவது ஓட்டு போடுற உரிமை உள்ள மக்கள் கேட்குறான், மக்கள் பிரதிநிதி அதே நான் கேட்குறான். எங்களுக்கு இந்த இதோட மறுக்கப்படுதுன்னா போலீஸ் எப்படி எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு செய்கிறாங்க. நாங்கள் கேட்குறது என்ன, பிரசிடெண்ட்டை பார்க்கணும், இவ்வளோதான் நான் கேட்குறேன். அது கேட்டிலோட வச்சு கதவை கூட திறந்து இந்த நல்லா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு வச்சு. நாங்கள் கூட ஓரமாக கூட நின்றுக்கிறோம். அவங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறோம். 4 மணிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. பழைய கேஸ்னு சொல்றாங்க. பழைய கேஸ்னா எங்க பிரசிடெண்ட் 15 வருஷமா எங்க ஊர்ல இருக்காங்க சார். பஞ்சாயத்து ஆபீஸ் இல்லாத நேரத்துல எங்களுக்கு மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க இல்லாம நாங்க இல்ல சார். எதுக்கு கூட்டியாந்தான்னு எங்களுக்கு தெரியல. நாங்க அதை கேட்கத்தான் நாங்க வந்தோம். எங்களுக்கு என்ன கொலை குத்தம் பண்ணாரா பிரசிடெண்ட்? கதவை உடைச்சு கூட்டி வந்துட்டா சார். பாத்ரூம்குள்ள இருந்தாராம், பாத்ரூம் போயிட்டு இருந்தாரா, அதை உடைச்சு கூட்டு வந்திருக்காங்க. ஏன் சார், அது என்ன காரணம்னு சொல்ல சொல்லுங்க சார். வேற எதுவும் கிடையாது. இல்ல கொலை குத்தம் பண்ண பூரா ஊர்ல இருக்கேன் சார். கேடு பண்ண பூரா ஊர்ல இருக்கேன். மக்கள் எதுக்கு சார் திரண்டு வந்திருக்கோம்? 4 மணிக்கு கைது பண்ண காரணம் என்ன? அவர் கொலை பண்ணியிருக்காரா இல்ல என்ன பண்ணினாரு? மக்களுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷமா அவர் சேவை செஞ்சிருக்காரு. அப்ப அவர் தப்பான ஆளா இருந்திருக்கா அடுத்தடுத்து அவரை பஞ்சாயத்து தலைவர் ஆக்கியிருப்போமா நாங்க எல்லாரும் சேர்ந்து? இல்ல ஒருத்தர் கூட 10 பேர்ல பாதி கால்வாசி நபர் கூட அவரை யாருமே தப்பா இது வரைக்கும் சொன்னது கிடையாது. சரியா? அப்படிப்பட்ட மனுஷனை இப்ப கைது பண்ணியிருக்காங்கிற ஆதங்கத்துல நாங்க இவ்வளவு கொற்ற மலையிலையும் 4 மணில இருந்து நாங்க இங்க எதுக்காக இந்த ஊராட்சி மன்ற திறப்பு விழாவுக்காக அவர் அரசு பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பா அதுதான் மெயின் காரணமே. அதுதான் அவர் திறக்க கூடாது, அவர் கையால திறக்க கூடாதுன்னு இது திட்டமிட்ட சதி. இது ஊராட்சி தலைவர் ரிலீஸ் ஆனதும் அவரை கண்ணீர் மல்க வரவேற்று அழைத்து சென்றனர். வா
தொடர்ந்து கிராம மக்களே குத்துவிளக்கு ஏற்றி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தனர். அப்படியே அக்கா அதெல்லாம் வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலுவலகத்துல இருந்து பால் காய்ச்சிட்டே இல்லை. ஊராட்சி மன்ற அலுவலகம் வந்து திறக்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கி நாள் குறித்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். அதாவது அதிகாரிகள் வந்து அமைச்சரோட அழுத்தம் நீங்கள் திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை நாங்கள் தேதி முடிவு பண்ணியாச்சு. நாங்கள் அவங்கள்ட்ட தேதியும் கேட்டிருந்தோம், தேதி கிடைக்கல, அவங்க அப்பாயின்மெண்ட் தரல. ரெண்டாவது வந்து கார்த்திகை மாதம் 3 நாளில் முடிய போகிறதுனால சீக்கிரம் திறந்துருக்கோம் சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். நம்மளோட திருடம் முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம அதிகாரி லைன்லேயும் அமைச்சர் லைன்லேயும் அப்பாயின்மெண்ட் கேட்டோம். அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க. மருத்துவத்தோட என்னையும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி நேற்று முழுவதும் வந்து என்னை வந்து திறக்கக்கூடாதுங்கிற இடையூறு கொடுத்தாங்க. நம்ம வந்து இந்த தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பத்திரிக்கையெல்லாம் ஏதாவது மக்களுக்கு கொடுத்தாச்சு. நாங்கள் எங்கள் மக்களை வச்சு தான் திறக்கிறோமே தவிர வேறு யாரையும் கூப்பிடல. இந்த அரசு கட்சி பிரமுகரோ வேறு யாரையுமே கூப்பிடல. எங்கள் மக்கள் மூலமாக, எங்கள் கிராமத்தின் மக்கள் மூலமாக தான் திறக்கிறோமே தவிர வேறொரு கிராமத்தில் இருந்து கூட யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிவித்தோம். அவங்க முற்றிலும் மறுத்துட்டாங்க, திறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம வேலைகள் பார்த்தோம். இந்த காலை இரவு விடிகால ஒரு 3 மணிக்கு வந்து வீட்டை தட்டி கதவை உடைச்சி நான் படுத்துருந்த இடத்துக்கு வந்து அடாவடியாக உள்ளே புகுந்து கதவுலாம் உடைச்சி என்னை ரொம்ப ஒரு கொலை குற்றம் செய்தவங்க போல் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அமைச்சரோட கடுமையான அழுத்தம், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, அதனால தான் நாங்கள் செய்யக்கூடிய கட்டாயம் வந்துச்சுங்கிறத இந்த வெளிப்படையாகவே காவல்துறை தெரிவித்தாங்க. ஆனால் அதோட கூட வந்தது 2 பேர் வந்து அதை அவர் நடவடிக்கையில் வந்து அமைச்சருடைய அடியாட்கள் நடந்தது. அப்புறம் அது என்னை கொண்டாந்து இங்கே உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க நம்ம பேசிக்கிட்டது, அவங்க செய்யும் நடைமுறையெல்லாம் வந்து ஒரு வயரை கொண்டாந்து கொடுத்து அதை பிடிங்கிறது, அதை இதை செய்ய என்னை ஒரு லைனில் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தனித்தனியாக ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அவங்க நெருக்கி என்னுடைய தரப்பில் அதை கவனிக்கும் போது என்னன்னா, அமைச்சர் வந்து எப்படியாவது இவனை வந்து கொலை செய்யணும்னு முயற்சியோடு இந்த கைது நடந்ததான் உணர்றேன். ஏன்னா அவருடைய நடைமுறையும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு வயரை கொண்டாந்து பிடிக்க சொல்கிறது, இந்த பக்கம் வாங்குகிறது, அந்த பக்கம் வாங்குகிறது, ஏதோ ஒரு நடைமுறை. நான் அது ரொம்ப கவனமாக கையாண்டேன். அவருடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் முழுக்க அமைச்சருடைய டார்ச்சர். நாங்கள் இதைத்தான் பண்ணணும். உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஒரு ஃபோன் வந்தோடனே காவல்துறை ஆமாம் ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஒரு நடவடிக்கையில் வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு ஃபோன் வரும், வேறு நடவடிக்கையில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு நியாயங்கள் புரிஞ்சாலும் வந்து ஒரு அதிகாரம் படைத்த அமைச்சர் அவருடைய செயல்பாடு, அவருடைய ஆர்டரை வந்து செயல்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் அவர் வந்து தள்ளப்பட்டவர்கிட்ட நான் அமைச்சரை பொறுத்தளவு வந்து அங்கே அவரை மதிக்கிறோம். யாருக்காக இருந்தாலும் அவர் அமைச்சர் தான், நம்மளுடைய அமைச்சர் தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் வந்து கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன், இலவு வீட்டில் நான் தான் குணமாக இருப்பேன் அப்படின்னா எல்லா மாப்பிள்ளையும் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லா மாப்பிள்ளையும் ஒத்துக்குவாளா? கல்யாண மாட்ட வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன் எல்லா மாப்பிள்ளையும் ஒத்துக்க மாட்டாங்க. இது அமைச்சருக்கு தெரியும். மாமாக்கள் தான் விளைவிக்கணுமே தவிர மாப்பிள்ளைகள் வந்து விலக மாட்டாங்க.